ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஜூட் பேக் சீரீஸில் என்வலப் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் ஹோல்டர் மாதிரி டைப்லேயும் நீங்கள் பெரிய சைஸில் பண்ணிக்கலாம். அதர் தேன் தட் நம்ம வந்துட்டு நார்மலாக மொய் கவர் மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி என்வலப்பை தான் நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அது நம்மளோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது டபுள் ஆகும். அதில் பாதி சைஸுக்கு மேல் பக்கம் வர்றதுக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சைஸ் வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் இப்போ ஒரு ருபீஸ் நோட் எடுக்கிறீங்கன்னா அதோட நீள அகலம் ப்ளஸ் 1 இன்ச் அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக வரும். அதே மாதிரி உயரத்தில் மட்டும் 2.5 மடங்கு எடுங்க. ஓகே, ஸோ 2 மடங்குக்கு பதில் 2.5 மடங்கு எடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேலே வந்து என்வலப் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா ஒரு கிராஸ் போட்டு வர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2ஆக மடிச்சுட்டு 2 பக்கமும் ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சு அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு டிசைன் மாதிரி நமக்கு ஷோ ஆகும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதோட ஃபைனல் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ரொம்பவே ஒரே ஒரு கட்லேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்வலப் அப்படின்றத சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்மளோட வெல்க்ரோ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த வெல்க்ரோவுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு இதில் பட்டன் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வந்து மேக்னெட்டிக் பட்டன்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெல்க்ரோ தான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஜூட் கிளாத் இல்லை அப்படின்னா நார்மல் கிளாத்தோட லைனிங்கும் சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை அட்டாச் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே முடிகிற இடத்துலையும் நமக்கு எந்த இடம் வேணும் அப்படின்ற மாதிரி வச்சு அதில் ஒரு மார்க்கிங் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு 2in1 மாடல் மாதிரி காமிக்க போகிறேன். மேலே ஒரு பார்டர் மட்டும் வைக்கணும்னா நம்ம எந்த டைப்பில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு ஒரே பீஸாக நம்ம எப்படி வந்து அவுட்லைன் கொடுப்போம் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம எல்லா பக்கத்துலேயும் வெல்க்ரோ வந்து 4 சைட்லேயும் அட்டாச் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்வலப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 minutes கூட ஆகாது. ஜஸ்ட்டு ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் தான். நான் இதில் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பார்டரை மேல் பக்கமாக வைக்கிற மாதிரி பிளான் தான் பண்ணியிருந்தேன். பட் இப்போ உங்களுக்கு 2in1 அப்படின்றதுனால நான் இதிலேயே இன்னொரு ட்ரிக்கையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பார்டர் மட்டும் வைக்க போகிறோன்னா இப்படியே வச்சு அட்டாச் பண்ணிவிடுவோம், வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிங்கிள் கட் எப்படி வந்து நம்ம ஒரே கட்டில் பேஸ் வந்து ரெடி பண்ணமோ அதே மாதிரி சைடு ஜாயினிங்கும் ஒரே கட்டில் நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து நம்மளோட சைடில் வந்து நீங்கள் தாராளமாக நம்மளோட ஹேண்டில் மாதிரியான பார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் என்கிட்ட லேஸ் இருக்கிறதுனால அந்த லேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பிகினிங் டைமில் வந்துட்டு இந்த சின்னதாக மடிப்பு கொடுத்து இதை வந்து ஓரத்தை அடிக்க போகிறோம். ஓரத்தை அடிக்கிறப்போ இது ஒரு பார்டர் மாதிரியும் உங்களுக்கு தெரியும். அட் த சேம் டைம் ஒரே ஸ்டிச்சில் நமக்கு இந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஸோ அதை தான் நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து அடிச்சுக்கோங்க. அப்போ தான் என்வலப் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஜூட் வந்து இவ்வளோ தான் லேமினேட்டட் ஒன்னாக இருந்தால் கூட கண்டிப்பாக உள்பக்கத்தில் இருக்கிறது பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் எடுத்திருக்கிற இந்த ஒரு லேஸ் வந்து 1 inch லேஸ். ஸோ தாராளமாக எனக்கு வந்து ஃபுல்லாகவே பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வர மாதிரி இருக்கும். ஒரு பேட்டர்ன் மாதிரியே வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு சின்ன டாட் பூ மாதிரி வர்றதை நான் பேக் சைடுக்கும் உள் பக்கமாக வர்றதுக்கு வந்து ஒரு சின்ன பட்டு மாதிரியும் வச்சுருக்கேன். இந்த கார்னர் இடங்களில் வரும்போது லைட்டாக ஒரு சின்ன மடிப்பு கொடுங்க. அந்த மடிப்பு கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். எப்போதுமே ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறதோடு சேர்த்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் இதில் போட்டிருக்க டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே கரெக்டாக உங்களுக்கு ஷேப்பாக எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஸ்ட்ரைட் லைன் ஷேப் கொண்டு வந்திருக்கேன். இதையே நீங்கள் ஹாஃப் சர்க்கிள் ஷேப் கொண்டு வரலாம், இல்லை ஷார்ப்பாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி கொண்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது இன்னும் யூனிக்காக இருக்கும். ஸோ நம்ம படித்த டிசைன் நம்மளோட இன்னோவேஷன் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரு ரவுண்டு ஷேப்பில் பண்ணலாம்.
இப்படி தான் இந்த என்வலப் அப்படின்றது இதே ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணிவிட்டு மேலே வெல்க்ரோ வைக்கலாம், இல்லை ஹாஃப் ரவுண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் சைட்ஸ்லையும் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமே. இப்போ நம்மளுக்கிட்ட வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேஸ் வந்து மிச்சமாச்சு நம்ம கட் பண்ணதில். அதையே நம்ம இதில் ஒரு சின்ன டிசைனாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது, எனக்கு டக்குன்னு தோணுனதை நான் பண்ணுறேன். இதை வந்து நான் ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதை இந்த இடத்துல வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, அதோட அவுட்புட் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். யூனிக்னஸ் அப்படின்றது நம்ம புதுசாக நீங்கள் செய்கிறது தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். அதை தான் நம்ம யூனிக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி யூனிக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக அடிச்சுட்டு அதை அப்படியே மடித்து திருப்பி அடிக்கிறேன். இதனால் நம்மளுக்கு ராங் சைடில் வரக்கூடிய அந்த கிளாத் வந்து தெரியாமல் இருக்கும். ரொம்ப வேஸ்டேஜும் இல்லாமல் நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு லேடிஸ்க்கும் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுறேங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் அனிதா ராஜ்.